தீபாவளியையொட்டி சென்னை தீவுத்திடலில் சிவகாசி பட்டாசுகளின் விற்பனை களைகட்டியுள்ளதாக விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்புடன் செய்யப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் தீவுத்திடலில் குவிந்தனர். தீபாவளி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுகள்தான். குழந்தைகள், பெரியவர்கள் என்று வயது வித்தியாசம் பார்க்காமல் தீபாவளியன்று பட்டாசு வெடித்து மகிழ்வது வழக்கம். இதனால் ஒவ்வொரு வருடமும் பட்டாசுகள் விற்பனை களை கட்டும். இந்த ஆண்டு வரும் 29ஆம் தேதி நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் 58 கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இங்கு 400 வகையான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 100 புதிய வகையிலான பட்டாசுகள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய ரக பட்டாசுகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகளான டான்சிங் வீல், ஃப்ளவர் வீல், ஃப்ளவர் பாம், எலக்ட்ரிக் ஸ்டோன், கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை, எமரால்ட் ஆகியன குறிப்பிடத்தக்கவை. நான் ஒரு 3 வருஷமாக இந்த தீவுத்திடலில் கடை நடத்திட்டு வரோம். நிறைய பிராண்டில் நியூ வெரைட்டிஸ் அதிகமாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு பண்ணுற அளவு நல்ல ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் பாதுகாப்புக்கும் நல்ல போலீஸ் ப்ரொடக்ஷனு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு கடை நடத்துறதுக்கு அம்மா மூலியமாக எங்களுக்கு பண்ணுறதுனால நல்லா எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ரேட்டும் சீப்பாக தான் இருக்குது. இந்த வாட்டி போன வாட்டியோட கம்பேர் பண்ணும்போது கிட்ஸ் ஐட்டம் கூட அதிகமாக இருக்குது. நியூ வெரைட்டிஸ் அதிகமாக வந்திருக்கு. வெளி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது தீவுத்திடலில் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே சேஃப்டின்றது பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போதே ஒரு கடைக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போதே ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வராங்க, பார்க்குறாங்க, நல்லபடியாக தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பட்டாசு விற்பனை நடைபெற்று வரும் தீவுத்திடலில் தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. பாதுகாப்புக்காக ஒவ்வொரு கடையிலும் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை வசதியாக நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சிவகாசியில் உற்பத்தி செய்யப்பட்ட தரமான அனைத்து வகை பட்டாசுகளும் தீவுத்திடலில் உள்ள கடைகளில் கிடைப்பதாக வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். பசங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பிஃபோராக வந்தோம் பட்டாசு வாங்கலாம்னு சொல்லிட்டு. சரி பார்த்தா ஓகே பெட்டராக இருக்குது ரேட்டு இங்கே. ஆனால் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இந்த போன வருஷத்தோட வெரைட்டிஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஓகே பெட்டராக இருக்குது வாங்குறதுக்கு. இந்த இடத்துல இங்கே நல்ல வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எங்களுக்கும் நல்லா சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்குது. விலையும் நல்ல குறைவான ஐட்டம்லாம் இருக்குது. நிறைய கடைங்க இருக்குது. நல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் பார்க்கும்போது ரேஞ்சும் நிறைய இருக்குது. புது ரகம்லாம் வந்திருக்கு. நிறைய எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த ஐட்டம் வாங்க வரும்போது. வர்றதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி நல்ல பாதுகாப்பாக இருக்குது. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். கிஃப்ட் பேக்குகள் 250 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை கிடைக்கின்றன. 7 முதல் 10% வரை விலை உயர்வு இருந்த போதிலும் கணிசமான அளவிற்கு தள்ளுபடி விற்பனையும் இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பட்டாசுகளை வாங்கிச் செல்கின்றனர். ஒரு மெகா தீபாவளி ஃபேர் இது சென்னை வியாபாரி சங்கத்திலேருந்து நாங்கள் இங்கே எடுத்திருக்கோங்க. தமிழ்நாடு டூரிசம் போர்டு நம்ம அருமையாக எங்களுக்கு இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. வார் மெமோரியல் சைடு என்னென்ன ஃபயர் சம்மந்தப்பட்ட ஜிஹெச் வெஹிக்கிள் அதால் மக்கள் போகிறதுக்காக நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு டூரிசம் போர்டு. ஏஆர் போலீஸு அதேமாரி இது ஃபயர் ஆஃபீஸில் எல்லாமே வண்டிகள், பாதுகாப்பான வண்டிகள் அதெல்லாம் தமிழ்நாடு டூரிசம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதேமாரி இங்கே போகிறதுக்காக மக்கள் போகிறதுக்காக கார் பார்க்கிங் வசதியும் பைக் வசதியும் நல்லா அருமையாக பண்ணி போய்கிட்டு இருக்கு.